ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சமையல் 14 சேனல். வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1/2 கிலோ சிக்கனுங்க. தயிர் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. கருவேப்பிலை தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. உடம்புக்கு ஹெல்த்தி, அதுக்கோசரம் இதை போட்டோங்க. உப்பு 1 ஸ்பூனுங்க. இதை 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இன்னொரு ஸ்பூனும் போட்டிருக்கோங்க. 2 ஸ்பூன் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க குக்கரில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஏலக்காய் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அன்னாச்சி பூ 2 போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 4 போட்டுக்கோங்க. பட்டை ஒரு 2 சின்னதாக போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறிக்கோங்க. முந்திரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா நல்லா வாசனையை கொடுக்கும். ஈஸியாக செஞ்சிடலாங்க. பட்டையை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஒரு கை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கோங்க. அது பட்டை இல்லைங்க, அது பிரியாணி இலை, அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க பிரியாணிக்கு ரொம்ப தேவையான ஒன்று. சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஒரு 6 மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பிரியாணினாவே சின்ன வெங்காயம் தாங்க. கடையில் வாங்குகிற மசாலாவை யூஸ் பண்ணாதீங்க. இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. பூண்டும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. இதை மிக்சியில் அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தாங்க பிரியாணி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி போட்டுறாதீங்க பிரியாணிக்கு. இதை நல்லா கிளறிக்கோங்க. தக்காளி சின்ன தக்காளி தாங்க, 2 தக்காளி போட்டிருக்கோங்க கட் பண்ணி. நிறைய தக்காளி போடாதீங்க. இது 1/2 கிலோ சிக்கன் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை போட்டுக்கோங்க. புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் இறங்குற மாதிரி. அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வந்துடுங்க சிக்கன் போட்டிங்கனாவே. கல்லுப்பு இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் போடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. திருப்பியும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கோங்க. மிளகாய் தூள், மல்லித்தூளுங்க. இது நான் போடுற மசாலாலாம் எப்படின்றத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறாங்க. வீட்டிலே தாங்க நாங்கள் மசாலா அரைச்சிடறோம், கடையில் வாங்க மாட்டோம். அரிசி ஏற்கனவே ஊற வச்ச அரிசிங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ அரிசி போடுறேன்னு. ஒரு டம்ளர் ரொப்ப போட்டிருக்காங்க. ஊற வச்ச அரிசிங்க இது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதுங்க. ஒரு 2 டம்ளர் போட்டிருக்கோங்க.
தண்ணி இப்போ ஊற்றி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. குக்கர் மூடி வச்சுருங்க. 3 சவுண்டு வரணுங்க விசிலு. வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அவ்வளோ வாசனை கொடுத்துச்சிங்க இந்த பிரியாணி. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. கடையில் வாங்குறத விட இது நல்லா இருக்குங்க. உதிரி உதிரியாக வருதுங்க. சிலருக்கு கொஞ்சம் குலைவாக வேணுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்துங்க. தயிர் பச்சடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க.